புரியும்படி பேசுவது எப்படி? இது உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்ல வேண்டியதே இல்லையே. அதை நான் எப்படி சொல்றது, அது வந்து சரியா நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. அது இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோ. யார் ஜி? அவர் தான். வாக்குறுதியை காப்பாற்றுவது எப்படி? தமிழக முதலமைச்சருக்கு தான். அப்படியா? ஏன் சண்டை செய்யறதுல ஒரு ரேட்டிங்? சண்டை செய்யறதுல வந்து திரு அண்ணாமலை அவர் சண்டை செஞ்சா வலுவா இருக்கும். நல்ல கம்பு சுத்துவாரு. அது வந்து 360 டிகிரி சுத்துவார். அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து, டிஎம்கேக்கு ஒரு குத்து, விஜய்க்கு ஒரு குத்து. அவர் நடிகைகளோட இடுப்புகளுக்குலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி படக்குன்னு ஒரு அடி போட்டு விட்டுருவார். தலைமை என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து அண்ணன் சீமானுக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து தலைமை மட்டும் இருக்கும், மற்றது மட்டுமே எதுவுமே இல்லை. அவர் தலைவர்களை வாங்குவதில்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஆனா வந்து அவர் மட்டும் தான் இருக்கிறார். எங்க அண்ணன் சீமான் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வேற வழி இல்லாம தனித்து நிற்கிறார். எங்க அண்ணன் சீமான் நான் கூட்டணியே கிடையாதுடா, மக்கள் நம்பி போறேன் டே 1 சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த துணிச்சல், இந்த வைராக்கியம் அவருக்கு முதல் நாள்ல இருந்து இருக்கு. ஆனால் நாம் தமிழர் வாங்கியிருக்கக்கூடிய 35 லட்சம் ஓட்டும் சொந்த ஓட்டு, இன்னொருத்தருடைய ஓட்டு கிடையாது. சினிமா கவர்ச்சியோ கூட்டணி பலமோ வேற ஏதோ யாரோ ஒருத்தர் வந்தாங்க கிடையாது. கேண்டிடேட் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாகரிகமாக மேடையில் பேசுவது எப்படி? அரசியல் செய்வது எப்படி? அரசியல் செய்வது எப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சொல்லலாம். அதுலயுமே திரும்ப வந்து திமுக தான் மாஸ்டர் நான் சொல்வேன். அதில் ஓகே, இதை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க இப்போ பரிசளிக்கிறது அப்படின்னா? எந்த தலைவருக்கு? Elections 2026 Pandey's point of view. Title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling. Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலக தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் சின்ஸ் 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடி பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. இது வந்து புக் கோட்ஸ். இந்த புத்தகத்தை நீங்க யாருக்கு பரிசளிப்பீங்க? எந்த அரசியல் தலைவர்? காப்பாற்றுவது எப்படி? தமிழக முதலமைச்சருக்கு தான். அப்படியா? ஏன்? அவர் தானே 540 வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரே தமிழக முதலமைச்சரே பல அமைச்சர் பெருமக்களே நாங்கள் 90% நிறைவேற்றிட்டோம், 95% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம், 60% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வேற நம்பர் சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நம்பர் கான்கிரீட்டாக இருக்கும்ல. நாங்கள் வந்து 540 வாக்குறுதி கொடுத்தோம், அதில் 390 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு வரணும்ல. அப்படி தெரியல. எனக்கு தெரிஞ்சு மின்சார கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு முறைங்கிறத 1 மாதமாக மாற்றோம்னார். மாற்றலை, 5 வருஷம் முடிய போகுது. அது வந்து ஒரு லாஜிஸ்டிக் டிசிஷன். அது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை. அதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வேலையெல்லாம் பார்க்கல. இருக்கிற மின்சார ஊழியர்கள் தான் 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டணம் வந்து நிர்ணயிக்கிறாங்க. அது 1 மாதத்துக்கு ஒருக்க பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, பண்ணலை. பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபா விலையை குறைப்போம்னாங்க, குறைக்கல. சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னாங்க, உயர்த்திட்டாங்க. பால் விலை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க, உயர்த்திட்டாங்க. மின்சார கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க, உயர்த்திட்டாங்க. மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க, பண்ணலை. இது எல்லாமே அவங்க சொன்னது. இது மாதிரி 100 விஷயங்கள் சொல்ல முடியும். அது பண்ணாங்களா இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இந்த விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் கொடுக்கணும் இந்த புத்தகத்தை. இப்போ அடுத்த புத்தகம் பார்க்கலாம். உண்மையை மட்டும் பேசுவது எப்படி? உண்மையை மட்டும் பேசுவது எப்படிங்கிற புக்கை வந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே கொடுத்துட வேண்டியது. அப்படியா? ஒன்றும் குழப்பமே இல்லை. இதுல வந்து பாகுபாடே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, உண்மையை மட்டும் எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டாங்க. திரு ஹெச் வினோத் அவருடைய சதுரங்க வேட்டை படத்தில் ஒன்று இருக்கும், ஒரு தத்துவம் இருக்கும், பெரிய பொலிட்டிக்கல் பிலாசபி இருக்கும். நம்ம பேசுகிற எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும் அப்படிம்பாங்க. இவங்க பேசுகிற எல்லா பொய்யில் வந்து ஒரு உண்மை 1% இருக்கும். 90% பொய் இருக்கும், 10% உண்மை இருக்கும். நம்ம உண்மை மாதிரி நம்பிடுவோம், அவ்வளோதான். இது வந்து எல்லா கட்சியுமே பொருந்தும். எல்லாருக்கும் ஒரு காப்பி தான். முழுக்க உண்மை பேசக்கூடிய தலைவர்கள் இல்லை. இருந்தால் அவர்கள் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லா கட்சிக்கும் எல்லா தலைவர்களுக்கும் நல்ல அரசியல் தலைவர் நீங்க பட்டியல் போட்டா திரு ஜி.கே. வாசனை சொல்லலாம். அவர் வந்து யாரையும் கடிஞ்சு பேசினது கிடையாது, எதிர்த்து பேசினது கிடையாது, சண்டை போட்ட கிடையாது, கெட்டவாள் திட்டம் கிடையாது, எதுவுமே செஞ்சு கிடையாது. அவர் வந்து யார் முதலமைச்சர் ஆக்கியிருக்கா? அவர் ரொம்ப மென்மையா தன்மையா திமுக அரசு விமர்சனம் பண்றான்னு வச்சுங்க. தமிழக அரசு செயல்படக்கூடிய போக்கு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை எல்லா சாமானிய மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கிறதை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிதான் சொல்வார் எங்க அண்ணன் சீமான். கவர்மெண்டா நடக்குது, அரசாங்கமா இது அப்படிம்பார். புரியுங்களா? நமக்கு வந்து அண்ணனுடைய ஸ்பைஸ் தான் பிடிக்கும். வாசனை என்னப்பா அது வந்து சும்மா சவன் இருக்குப்பா அப்படின்னு இருக்கும். நமக்கு வந்து மக்களுக்கு பூரா ஒரு மசாலா வந்து ஒரு தலைவர் சொன்னார், சார் தமிழ்நாட்டு அரசியல்ல சண்டை செய்யணும் சார்.
சண்டை செஞ்சாதான் சார் பாலிடிக்ஸ் சூப்பராக இருக்கும். திமுக அதிமுக திட்டு அதிமுக நம்ம வந்து வடிவேல் படத்தில் ஒரு படம் டயலாக் வரும்ல, வந்து அவன் என்னை கேவலமாக பேசுவான், நான் அவனை ரொம்ப கேவலமாக பேசுவேன், நாங்கள் அந்த மாதிரி பழக்கமாக வச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் இருக்கும். ஸோ அந்த உண்மை பேசுவதுங்கிறது வந்து பாலிடிக்ஸில் எடுபடாத விஷயம். அவர்கள் பேசுகிறதில் கொஞ்சம் உண்மை இருந்துட்டால் அதிசயமான விஷயம். ஓகே, சண்டை செய்யணும்னு சொன்னீங்க, நீங்க சொல்லுங்களேன் அந்த சண்டை செய்யறதுல ஒரு ரேட்டிங், ஜஸ்ட் 1 2 3 ஒரு 3 தலைவர்கள் பேர் சொல்லுங்க, இவங்க அதை கரெக்டா செய்யறாங்க அப்படின்னா. சண்டை செய்யறதுல வந்து திரு அண்ணாமலை, அவர் சண்டை செஞ்சா வலுவா இருக்கும், நல்ல கம்பு சுத்துவாரு. அது வந்து 360 டிகிரி சுத்துவார். அது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து, டிஎம்கேக்கு ஒரு குத்து, விஜய்க்கு ஒரு குத்து, நடிகைகளோட இடுப்பை கிளிக்கெலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி படக்குன்னு ஒரு அடி போட்டு விட்டுருவார். அந்த மாதிரி எல்லா பக்கமும் பயங்கரமாக செய்வார். படித்தவர், ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அண்ணன் சீமான் கேட்க வேண்டியதே இல்லை, ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். அவரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சண்டை செய்யலை. திமுக அதிமுக பற்றி கேட்க வேண்டாம், அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சுதந்திரம் கொடுத்தா போதும். சண்டை செய்கிறது தான் அவங்களுடைய பழக்கமே. திமுகவின் எதிர்ப்பில் வந்தது அதிமுக, இந்த வெறுப்பில் வந்தது அதிமுக. திமுக தீய சக்தின்னு அதிமுக சொல்லிட்டு வந்துச்சு, எம்ஜிஆர் காலம் சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க சண்டை கீழே மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா இருக்கு. நாங்கள்லாம் அந்த மேடையில் தீப்புரி ஆர்வம் உட்பட எல்லாருமே மேடை பேச்சு கேட்டுக்கிட்டுலாம் வந்தவங்க. தனிப்பட்ட தாக்குதல்கள், கொள்கை ரீதியான விருப்புன்னு அடிச்சு போட்டு ஏடிஎம் கிடிஎம்லாம் சண்டை செய்யறதுன்னு அவங்க தான் மாஸ்டர்ஸ். அவங்கள மாதிரி சண்டை செய்ய முடியாது. பின்னாடி வந்து எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து கற்றுக்கிட்டவங்க தான். ஸோ மாஸ்டர்ஸ் அவங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, அடுத்த புத்தகம் சார், அரசியல் செய்வது எப்படி. அரசியல் செய்வது எப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே சொல்லலாம். அதுலேயுமே திரும்ப வந்து திமுக தான் மாஸ்டர்னு நான் சொல்வேன். அதில் ஏன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல அவங்க எப்பயுமே இருந்திருக்காங்க, களப்பணியில் எப்பயுமே இருந்திருக்காங்க. நேற்று ஒரு அரசியல் தலைவர் என்கிட்ட பேசினார், சார் எப்படி சார் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ கேட்கும்போது வந்து டிஎம்கே என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டார். அது வந்து மாதிரி வந்து ஆப் மூலமாக வந்து அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன போயிருக்கு, ஆள் போயிருக்கு, பணம் போயிருக்கு, டிஃபன் பாக்ஸ் போயிடுச்சு, கிஃப்ட் போயிடுச்சு அப்படின்னு போட்டு அவங்க வந்து அவ்வளோ வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட். நான் ஏற்கனவே திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, திருமங்கலத்தில் பை எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ திரு அழகிரி அவர்கள் அங்கே இருந்தார். அப்போ நான் சொல்லியிருக்கேன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு நீங்கள் அண்ணன் அழகிரிட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது தெருவில் 3வது வீட்டில் முருகேசன் வந்து ஓட்டு போடல, 3 மணிக்கு தெரியுது, துண்டா முருகேசன் தூக்கிட்டு வந்துருவாங்க, வா வந்து ஓட்டு போடு, யாருனாலும் ஓட்டு போடு, வந்து ஓட்டு போடு. அப்போ யார் ஓட்டு போட்டிருக்கா யார் ஓட்டு போடலங்கிறது அங்கே அண்ணன் வந்து டிராவலர்ஸ் பங்காள உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட், அது டிஎம்கே தான் மாஸ்டர். அரசியல் செய்வது எப்படி என்பதை திமுகவுடன் தான் மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, இதை நீங்க யாருக்கு கொடுப்பீங்க இப்போ பரிசளிக்கிறது அப்படின்னா? எந்த தலைவருக்கு? மற்ற திமுக தவிர மற்ற எல்லா தலைவரும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு திமுக மாதிரி அவங்க அரசியல் செய்ய மாட்டாங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதாவது பிஜேபி அப்படி பண்ணல, ஏடிஎம்கே அப்படி பண்ணல, விஜயோ சீமானோ எல்லாருமே அந்த அளவுக்கு திமுக மாதிரி அரசியல் செய்வதில் வந்து தமிழக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இது. அவர்கள் எல்லாம் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வார்கள் அப்படின்னு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அரசியல் செய்யறது எப்படிங்கிறதுல டிஎம்கே தான் மாஸ்டர். அது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து லாவணி பாட மாட்டாங்க, இப்படி தான் செய்யணும்னு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து இது பால பாடம். வந்து பெரியார்ட்டு பாடம் கட்டு வந்தவங்க, அண்ணாட்டு வந்தவங்க, கீழே இருந்து கிரௌண்ட்ல வந்தவங்க. ஸோ அவர்கள் தான் இந்த புக்கை எழுதுறதே அனைவரும் அவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க தான் புக் ஆத்தரே வந்து அவங்க தான் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம், எல்லாரும் கொடுத்துட வேண்டியது. அடுத்த புத்தகம், தலைமை என்றால் என்ன. தலைமை என்றால் என்ன அப்படிங்கிறது வந்து அண்ணன் சீமானுக்கு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து தலைமை மட்டும் இருக்கும், மற்றது மட்டுமே எதுவுமே இல்லை. நீங்கள் சீமானுடைய கட்சியில் வந்து 2வது 3வது ஆள் சொல்ல முடியறதே இல்லை. நம்ம வந்து 2வது 3வது ஆள் ஒரு ஆள் குரு மாறாரு, இவர் கொஞ்சம் நல்லா வராருன்னு நினச்சா படக்குன்னு வந்து அண்ணன் ஏதாவது பண்ணுறாரோ அவங்க ஏதாவது பண்ணுறாருன்னு தெரியல, அவங்க எங்கேயா போய் சேர்ந்துறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக காளியம்மாள் வரைக்கும் போய் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி இருந்தார், கல்யாண சுந்தரம் இருந்தார், நிறைய டேலண்டான யங்ஸ்டர்ஸ் வந்து உருவாக்குறாரு. அண்ணன் ஒரு பாலிசி உண்டு, அவர் தலைவர்களை வாங்குவதில்லை, தலைவர்களை உருவாக்கக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி உண்டு. ஆனால் வந்து அவர் மட்டும்தான் இருக்கிறார். அது அடுத்தடுத்த கடையில் நம்ம திமுகவும் அதிமுகவும் இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு விஜய் வந்திருக்காரு, சீமான் வந்திருக்காரு, கமல் வந்தார், பாஜக ட்ரை பண்ணுச்சுன்னு எல்லா கட்சிகளும் இதுக்கு முன்னாடி பாமக, தேமுதிக, மதிமுக இவ்வளோ கட்சிகள் வந்த பிறகும் திமுக அதிமுக ஏன் நிற்கிறாங்க அப்படின்னா தலைமை மட்டும் இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு தலைமை வச்சிருக்காங்க, கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாரும் நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் வந்து நம்ம திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் இருப்பாங்க. அப்படி வந்து மாவட்டந்தோறும் ஆட்களை வச்சிருக்கிறது தான் திமுக அதிமுக பெரிய பலம். அதனால தான் எம்ஜிஆர் இருந்தபோதும் இந்த கட்சி இருந்தது, ஜெயலலிதா இருந்தபோதும் இந்த கட்சி இருந்தது, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சி இருக்குது, அண்ணா இருந்தபோதும் கலைஞர் இருந்தபோதும் ஸ்டாலின் இருந்தபோது, இப்படி 3 தலைமுறை மாறிய பிறகு அங்கே எப்படி கட்சி இருக்குன்னா கிரவுண்ட் லெவலில் லீடர்ஸ். அந்த சீமான் அவர்களுக்கு கேடர் இருக்கிறாங்க, லீடர் வந்து இல்லை. அப்போ சீமான் அவர்கள் வந்து தன்னை போலவே தலைவர்களை இன்னும் நிறைய உருவாக்கினார்னா அது இன்னொரு அவங்க கட்சிக்கு ரொம்ப பலம் வாய்ந்தது. அடுத்ததாக, புரியும்படி பேசுவது எப்படி. இது உங்களுக்கே தெரியுமே, நான் சொல்ல வேண்டியதே இல்லையே. அது வந்து அதை நான் எப்படி சொல்றது, அது வந்து சரியா நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. அது இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஹீரோ. யார் ஜி? அவர் தான். இது வந்து ஒரு கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான். இதே கமல்ஹாசன் சார்லாம் பேர் சொல்ல வேண்டியதே இல்லைங்க, இந்த புக் டைட்டிலே தெரியும்.
அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். என்ன முக்கியமான பிரச்சனைங்க சொல்லிடுறேன். கமலஹாசன் அவர்கள் வந்து ரொம்ப அறிவா பேசுவார். அவர் பேசுறது விஷய குறைவா இருக்காது, அறிவு குறைவா இருக்காது, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது நம்ம லெவலுக்கு மேல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வௌவாலுடைய சத்தம் நமக்கு கேட்காதுன்னு சொல்லுவாங்க. வௌவால் சத்தம் போடாம இருக்காது, மௌனமா இருக்காது. அந்த ஃப்ரீக்வன்சி வேற, நம்முடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வேற, வௌவாலோட ஃப்ரீக்வன்சி லெவல், தலைவருடைய அதாவது கமல் சாருடைய ஃப்ரீக்வன்சி லெவலே வேற. அது வந்து வேற ரேஞ்ச். அது வந்து இது நான் சொல்ல, திரு பாலச்சந்தர் சொல்றாரு, ஏப்பா நீ ரொம்ப ஓவரா சிந்திக்கிறப்பா, நீ ஏதாவது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஏதாவது வச்சுக்கப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கமல்ஹாசன் சொல்றாரு, அதனால தான் நான் அந்த சந்தான பாரதி போன்றல வைத்திருக்கிறேன். நான் வந்து ஓவரா சிந்திக்கிறேன். ஹேரா மாதிரியான பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் படம், விருமாண்டி மாதிரி ஒரே படத்தை வந்து ரெண்டு விதமா பாக்குறது. ஒரே சீனு, இந்த டைமென்ஷன்ல வேற சீன், இந்த சீன்ல இந்த டைமென்ஷன்ல வேற சீன், ஒரே சம்பவம் ரெண்டா வந்து நிக்குது. அந்த காட்சிப்படுத்துறதெல்லாம் நீங்க சாமானியமா முடியாது, வந்து வேற விதமான கற்பனை இருந்தா முடியும். அப்ப அது எப்படி பேலன்ஸ் பண்றாரு, பயங்கரமான சிந்தனை திறன் இருக்கு. அதை வந்து ஒரு அதோட சிந்தனையை வந்து வார்த்தையா சொல்லும் போது அது வேற ரேஞ்சில் இருக்குது. நமக்கு அது புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா கமல் சாருடைய டைரக்டர் படத்தை விட கமல் சார் ஆக்டர் படங்கள் நமக்கு ஈஸியா புரியும். கமல் சார் டைரக்ட் பண்ண படங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த ஹேரா மாதிரி, இந்த விருமானி மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன், அது வேற லேயர் இருக்கும். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக பாக்குறாரு, தமிழ் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக பார்த்தாரு, அவர் வந்து வேற மாதிரி செட்டில் ஆயிட்டாருங்கிற பாக்குறோம். அவருக்கு தான் இந்த புத்தகம் வந்து கமல் சாருக்கு தான் அன்டவுட்லி. சரி, நெக்ஸ்ட் அடுத்த புத்தகம், பேச்சு திறனை வைத்து பிழைப்பது எப்படி. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுக்குறது. அதுல வந்து இந்த நான் ஏற்கனவே உண்மை பேசுவது எப்படி மாதிரி தான். தமிழ்நாட்டில் என்ன ஒரு தப்பான பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குன்னு, நல்லா பேசுறவன நல்லவன் நினைக்கிற பழக்கம் இருக்கு. நல்லா பேசுறவன நல்லவன் நினைக்கிறேன், நல்லா பேசலாம்பா அப்படின்னு அவன் நல்லவன் நினைச்சிடறான். அதுல தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இயக்கங்களும் பயங்கரமான பேச்சாளர் வைக்கிறாங்க. அப்போ ஆட்டொழுக்க பேசி பயங்கரமா பேசுனாங்கன்னா வந்து பெரிய ஆள்பா நினைச்சாங்க. ஸோ பேச்சு தாண்டி ஒரு திறமை இருக்கணும் பார்த்துக்கணும். மன்மோகன் சிங் ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர், அவருக்கு பேச்சு வராது. ஆனா நம்ம வந்து இல்லை, அவர் பேசினா தான் அவர் தலைவர். அதனால தான் அவர் வந்து லீடராகவே ஆக முடியல. அவர் வந்து பிரதமர் ஆனாரு, ஆனா எங்கேயுமே எலெக்ஷன், ஏன்னா பேச்சு திறமை இல்லை. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு பேச்சு திறமை இருந்தால்தான் தலைவர். நீங்க பேச்சும் செயலும் சேர்ந்து இருக்கணும். பேச்சு வந்து ஒரு ஆஸ்பெக்டா இருக்கணும், பேச்சு ஒரே ஆஸ்பெக்டா இருக்கக்கூடாது. ஆனா தமிழ்நாட்டில் எல்லாருமே நினைச்சாங்கன்னா பேச்சு இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம், மக்களை ஈஸியா ஏமாத்தலாம். மக்கள் வெள்ளந்தி மக்கள், வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறாங்க. அதனால வந்து சிவப்பா இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆனா முதல்ல இவங்களுக்கு கொடுக்கலன்னா யாருக்கு கொடுப்பீங்க? பேச்சு திறனை வைத்து பிழைப்பது எப்படி, அதுல முதலே கிடையாது. எல்லாருமே ஏ தான், ஏ பி சி ஏ கிடையாது. எல்லாருக்குமே அது வந்து கொடுக்கணும். ஏன்னா பேச்சு திறனை வச்சு தான் எல்லாருமே பிழைக்க ட்ரை பண்றாங்க. அதனால எல்லாருமே அதை கத்துக்கிட்டா நல்லதுதான். ஓகே, அடுத்த புத்தகம், நாகரீகமாக மேடையில் பேசுவது எப்படி. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து திமுக அதிமுக மேடைகளில் கீழ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாகரிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நாங்கள்லாம் தீப்புரி யாருமோ இதெல்லாம் நாங்கள் பேச்சை கேட்டிருக்கோம். இப்படி அப்படின்லாம் இருக்காது. நீங்கள் வந்து அதாவது வெளியில் இன்னைக்கு சொல்ல முடியாது, அன்னைக்கெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். பொதுவெளியில் இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களை, ராஜீவ்காந்தியை, எம்ஜிஆரை, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நான் சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். எம்ஜிஆரை நான் ஊமையன்னு சொல்லுவேன். இந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்த முடியாது முதல்ல, புரியுங்களா? இந்த வாரம் நம்ம வந்து பேச்சு திறன் இல்லாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள் நம்ம சொல்லுவோம். எம்ஜிஆர் நான் ஊமையன்னு சொல்லுவேன், அவர் வந்து என் மேலே கேஸ் போடுவார், கோர்ட்டுக்கு வந்து நிற்பார், நான் வந்து உன் பேர் என்ன சொல்லுவேன், பேன்னு சொல்லுவார், அப்போ மாட்டிக்குவார். இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதை விட நான் சொல்றது இது சொல்லிடலாமோ அப்படின்னு நினைச்ச விஷயம். பெண்களை பற்றி மட்டும் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் 100 இருக்கு. ஸோ மேடையில் கீழே உள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் எல்லாருமே இப்படி தான் இருந்திருக்காங்க. அன்னைக்கான ஏன்னா அரசியல் மேடைகள்ங்கிறது அன்னைக்கெல்லாம் ஆண்களுக்கானதாக இருந்துச்சு. எதிர நீங்க க்ரௌட் பாத்தீங்க, இன்னைக்கு இந்த க்ரௌட் பாருங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க. பெண்கள் நிறைய வேலைக்கு வர்றாங்க, பாதிக்கு பாதி வேலைக்கு வர்றாங்க, படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, வீட்டையும் பாக்குறாங்க, நாட்டையும் பாக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. முன்னாடிலாம் அந்த பப்ளிக் லைஃப்ங்கிறதே மேலுக்கானதா, அந்த ஆண்களுக்கான மட்டுமாச்சு. அப்ப அந்த இடத்துல ஆபாசங்கள்லாம் சகஜமாச்சு. கண்ணா பின்னான்னு செக்ஸ் ஜோக்கு, பிசிக்கலா இது பண்றது, பாடி ஷேமிங் பண்றது எல்லாம் ரொம்ப சாதாரண நடந்திருக்கும். ஸோ வந்து நாரிமா மேடையில் பேசுறது வந்து எல்லா பேச்சாளருமே கொடுப்பேன். யாராவது ஒருத்தர் அரசியல் மேடையில் நான் பேசணும் விரும்புனாங்கன்னா தயவுசெய்து படிச்சுட்டு கொஞ்சம் நாரியம் கத்துங்க சார். we have to give it to every other. ஓகே, இந்த புத்தகங்கள் பத்தி நீங்க யாருக்கு எப்படி பரிசளிப்பீங்கிறத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ என்டிகே அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்பவுமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், தனித்து நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு தைரியம் அப்படின்னு பார்த்தாலுமே சில நேரங்களில் வந்து நிறைய கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு திட்டமும் நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் திரு சீமானவர்கள் மிக பிடிவாதமாகவும் சரி, மிக நேர்த்தியாகவும் சரி, இதுதான் என்னுடைய பதில் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை நீங்க இத்தனை வருடங்கள் அவங்க கடந்து வந்த தேர்தலில் அவங்க எடுத்திருக்கிற முடிவு இன்றைக்கு வரைக்கும் நீங்க பாக்குறது என்ன? பிடிவாதமான்னு சொல்றீங்க, வைராக்கியமான்னு சொல்லுங்க. வைராக்கியமா? சீமான் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வேற வழி இல்லாம தனித்து நிற்கிறார். ஏன் சொல்றேன்னு யோசிக்கணும். நான் ஏதோ பொறாமையிலையோ வந்து பயஸ்டாவா சொல்ல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு முதல் மாநாட்டில் நாங்க நம்மளை நம்பி கூட்டணி கட்சிகள் வருவாங்க, அவர்களுக்கு ஆட்சியில் மதியாதத்திலே பங்களிக்கிறோம்னு கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு டே 1ல இருந்து எதிர்பார்த்தார்.
எங்க அண்ணன் சீமா நான் கூட்டணியே கிடையாதுடா, மக்கள் நம்பி போறேன்னு டே ஒன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த துணிச்சல், இந்த வைராக்கியம் அவருக்கு முதல் நாள்ல இருந்து இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தனித்து போட்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இன்னைக்கு அவர் கிடைச்சிருக்கூடிய 2024 அவர் கிடைச்சிருக்கூடிய 7.5%, 35 லட்சம் வாக்குங்கிறது அவருக்காகவும் அவருடைய பாலிசிக்காக விழுந்த வாக்கு, வேற எதற்காக விழுந்த வாக்கு இல்ல. கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2 எம்பி இருக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தைகளுடைய எம்எல்ஏ எம்பி தான் சொல்லுவான். ஆனா விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு மட்டும் தான் இருக்கானா? இல்ல. திமுக ஓட்டு இருக்கு, காங்கிரஸ் ஓட்டு இருக்கு, மதிமுக ஓட்டு இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் ஓட்டு இருக்கு. இவ்வளவு சேர்ந்து தான் திமுக விடுதலை சிறுத்தை கிடைச்சிருக்கு. அதே தான் திமுக கிடைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் வாங்கியிருக்கக்கூடிய 35 லட்சம் ஓட்டும் சொந்த ஓட்டு, இன்னொருத்தருடைய ஓட்டு கிடையாது. சினிமா கவர்ச்சியோ கூட்டணி பலமோ வேற ஏதோ யாரோ ஒருத்தர் வந்தாங்க கிடையாது. கேண்டிடேட் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு 234 கேண்டிடேட் யாருமே தெரியாது. அப்படி வந்து சீமானுடைய சித்தாந்தம், சீமானுடைய பெயர், அவருடைய பேச்சு, இதுக்காக விழுந்திருக்கக்கூடிய ஓட்டு 35 லட்சம் ஓட்டு. அதை தாண்டி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம எல்லாருமே 33% இடஒதுக்கீடு பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தன்னுடைய கட்சியில் வேட்பாளரில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்குற ஒரே கட்சி, ஒரே தலைவராக சீமான் இருக்கிறார். இன்னைக்கு நேரத்தில் டே ஒன்லேருந்து 234 சட்டமன்ற தொகுதியில் 117 ஆண்கள், 117 பெண்கள். இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சிக்கும் இந்த துணிச்சல் கிடையாது. 33% இடஒதுக்கீடு கொண்டு வருவோம்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிற்கிறார் சீமான். என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணிக்கு நம்ம சேர்றதை தாண்டி உங்களான்னு சொன்னவர் டிடிவி அவர்கள். இன்னைக்கு பார்த்தா அந்த அத்தனை கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து என்டிஏ கூட்டணியாக இருக்கு. இது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு வெற்றி சாத்தியப்பட்டாலும் சில இடங்கள்ல தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான அந்த நட்புறவு அவங்களுக்குள்ள இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திரு டிடிவி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசினதுக்கு பிறகு, லேட்டஸ்ட் எதுன்னு பார்க்கணும்ல, பேசினதுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக போட்ட சண்டையை நீங்க பேசணும். அதை எந்த ஊடகமும் பேச மாட்டேன்றாங்க. திரு ராஜா கண்ணப்பன் சொல்றாரு, அமைச்சர், மாநில அமைச்சர் திமுக மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க. 67க்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்ததே இல்லை, அவங்க கட்சியில் ஆட்சிக்கு வர முடியாது, வேலை பார்க்க முடியாது, சொன்னா சண்டைக்கு வருவாங்க காங்கிரஸ் விமர்சனம் பண்ணார். திரு இவர் மாணிக் தாக்கூர் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணார் டிஎம்கேவை. ஜோதிமணி, ராகுல் காந்திக்கு எதிராக மாநில காங்கிரஸ் செயல்படுது, நம்முடைய கொள்கையை சித்தாந்தம் அடமானம் வச்சுட்டாங்க திமுக, அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. அவ்வளவு நீங்க வந்து ஒருத்தவை RS பாரதியிலிருந்து பல பெரியசாமியிலிருந்து பல திமுக அமைச்சர்கள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை வேறறுத்ததே திமுக தான். மதிமுகங்கிற கட்சி எப்படி உருவாயிச்சு? திமுக தலைவரால துரோகி பட்டம் கொடுக்கப்பட்டு கொலைப்பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டவர் வைகோ. அவர் வந்து இன்னைக்கு வந்து 3 சின்னம் உதயசூரில் நிற்கிறேன், 1 சின்ன சொந்தத்தில் நிற்கிறாரு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருவனந்தபுரத்தில் வந்து எதிர்ப்பு, கன்னியாகுமரியில் நட்பு, இப்படி காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப இங்கே நடக்காது. அரசியலில் நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடினா எல்லாருமே எல்லாரோடையும் சேருவாங்க. ஸோ நீங்க காங்கிரஸும் டிஎம்கே எப்படி செஞ்சு பார்த்தா பிஜேபி ஏடிஎம்கே எப்படி செஞ்சுங்க தெரிஞ்சிடும். நீங்க வந்து ஏடிஎம்கே கூட அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் எப்படி செஞ்சுன்னா விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் எப்படி சேர்ந்து தெரியும். ஸோ எல்லா கட்சிகளுமே ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவரவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வேணும்னா அவங்க செய்யறதுக்கு எதுவாலும் தயாரா இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல எந்த கட்சியுமே பாகுபாடு கிடையாது. இந்த கட்சி செஞ்சது, இந்த கட்சி செய்யலங்கிறதே கிடையாது. எல்லா கட்சியும் ஒரே விஷயம் தான். அரசியல் இது சாதாரணம் தான் அப்படின்னு நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. Elections 2026, Pandey's point of view, title sponsor the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions. CALS Renewable Energy India Private Limited. Attica Gold Company. Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC திருவிழா. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.